இந்த பாகிஸ்தான் இப்போதைக்கு எங்கே முகாமிட்டிருக்காங்க தெரியுமா? ஈரானில். இந்த ஃபெயில்டு மார்ஷல் இருக்கார்ல அசீம் முனிர், பாகிஸ்தான் இராணுவத்தோட தலைமை தளபதி, அவர் ஈரானுக்கு கிளம்பி போயிருக்காருங்க. போனவரை ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் ஆரத்தழுவி வரவேற்றார். ஆக்சுவலாக எதுக்காக இந்த பயணம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட மெசேஜஸ் இருக்குல்ல அதை ஈரானுக்கு கன்வே பண்ணணும். ஸோ யார் இதை பண்ணணும்? மீடியேட்டராக யார் இருக்கணும், அவங்க தான் பண்ண முடியும். அதனால தான் மீடியேட்டராக செயல்படுற பாகிஸ்தானை ரெப்ரசன்ட் பண்ணி அசீம் முனிர் ஈரான் கிளம்பி போயிருக்காரு. இந்த ஒரு சந்திப்பு ஃபுல்லாக முடிஞ்சு மெசேஜ்னால் கன்வே பண்ண பிற்பாடு தான் ஈரான் முடிவெடுக்கும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ எங்கே எந்த நேரத்தில் நடக்கும்ன்றதை அவங்க முடிவெடுப்பாங்க. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அதோட செய்தி தொடர்பாளரான இஸ்மாயில் பகை, இவர் இப்போ என்னென்ன விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறாருனா, ஏங்க இன்னும் கூட ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, நியூக்ளியர் பாம்பை தான் நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம், அதை தான் உருவாக்கிட்டு இருக்கோம், சில நாட்களுக்குள்ளே உருவாக்கி முடிச்சிடும்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ப வச்சுட்டு இருக்காரு மக்களை. அது கிடையவே கிடையாது. எங்களுக்கு அணு ஆயுதத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் துளி கூட கிடையாது, வராது அப்படின்ட்டு அவர் இங்கே திட்டவட்டமாக சொல்கிறாரு. எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இது பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும்தான். மக்களுக்கு மின்சாரம் வேணும், அதுக்காக நாங்கள் ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதென்னங்க தப்பு? உலக நாடுகள் பண்ணுறது தானே. நாங்கள் இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ் கூட டிபெண்ட்ஸு. இந்த நேரத்தில் இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ரிச் பண்ணுற ப்ராசஸ்லாம் கொண்டு போகுமே தவிர, மற்றபடி வெப்பன் கிரேடு 90% அபோ அதெல்லாம் நாங்கள் கொண்டு போனது இல்லைங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒரு வேளை நடக்குதுன்னு வைங்க, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, இதில் யுரேனியம் என்ரிச் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது சார்ந்து சில முடிவுகள் எடுக்கப்படலாம்னு இவரே சொல்கிறார். ஆக்சுவலாக நம்ம முந்தைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தோம், இது சார்ந்த பேச வாய்ப்பு இருக்குன்னு. அதை இப்போ இவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ நாம் தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், மீடியேட்டர் மூலமாக அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ரோ பேச்சுவார்த்தைனா மறைமுகமாக கேட்டீங்க, எஸ் மறைமுக பேச்சுவார்த்தை தான். அது இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை ஈரான் சிலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.